நமஸ்காரம். நான் இன்னைக்கு துவரங்காய் வச்சு ஒரு ரசம் பண்ண போகிறேன். துவரம்பருப்போட பச்சை காய் அது எங்கள் ஊரில் நிறைய கிடைக்கும் இந்த சீசனில். அதை வச்சு ரசம் பண்ண போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன், நாங்கள் பார்க்கலாம். துவரம்பருப்போட காய் இது பச்சை காய் சீசனில் இது கிடைக்கும். இது போட்டு நாங்கள் ரசம்லாம் பண்ணுவோம், குழம்பு ரசம் எல்லாம். இன்னைக்கு ரசம் பண்ணுறேன். இதுக்கு காய் உரிச்சு வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக துவரம்பருப்பு வச்சுட்டுருக்கேன். ஜாஸ்தி போட வேண்டாம். அரைக்கிறதுக்கு தனியாக மிளகாய், கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் வெல்லம், பருப்புக்கு வேக போட மஞ்சள் பொடி, ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி வச்சுருக்கேன், ஒரு டொமேட்டோ வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன், பெருங்காயம் வச்சுருக்கேன், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய் வறுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். நெய்யில் தாளிச்சா நல்லாயிருக்கும். துவரங்காய் ரசத்துக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன், துவரக்காய் வேக வச்சுருக்கேன், புளி கரைச்சி வச்சுருக்கேன். ரசத்துக்கு பாண்டி போட்டு எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிருக்கு. முதல்ல மிளகா போடுறேன், தனியா போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, சீரகம் மட்டும் பச்சையாக போடணும். இதெல்லாம் வறுத்துட்டு வாங்கிடுது. நல்லா வறுத்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன், தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கணும், பச்சையாக சீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆரஞ்சு அரைச்சிடுறேன். அதுக்கு மூட்டி புளி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு 2 பச்சை கருவேப்பிலை போடுறேன். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன். தக்காளி தட்டி வச்சுட்டுருக்கேன், ஒரு பழம், இதையும் தட்டி இதில் போட்டுருக்கேன். பச்சை பெருங்காயம் போடுறேன். இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே ஆறினதான் அரைச்சிட்டு வரேன். புளித்தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ அரைச்சி வந்துட்டேன். வறுத்துவேலாம் இந்த மாதிரி இதில் வறுத்துட்டு அரைச்சிட்டு குறைன்னு இதில் குத்திடலாம். 2 கொதி வரணும். இப்போ இந்த வேக வச்ச அந்த துவரையும் இதுலேயே போட்டுடுறேன். உப்பு காரம்லாம் அப்போ தான் ஒத்துக்கும். 2 கொதி வரட்டேன். வரைச்சி போட்டதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ பருப்பு தண்ணி குத்துறேன். நல்லா ஒரே ஒரு கொதி பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். கடுகு பெருங்காயமும் தாளித்து வச்சுருக்கேன், அதையும் இதிலேயே போட்டுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எல்லாம் வேணால் குத்திக்கலாம். நான் திட்டமாக போட்டு வச்சுருக்கேன். எங்களுக்கு ரசம் ஆயிடுத்து. இப்படி தான் பொங்கி வரும்போது அடைச்சிடணும். நீங்களும் இது மாதிரி ரசத்தை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.